This video is sponsored by Bymort E-Commerce Private Limited. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் கொத்தமல்லி சட்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்தது துருவி வச்ச தேங்காயை துருவி வச்ச கேரட்டை எடுத்து வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு அதோடவே கூட கொத்தமல்லியை வேர் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி தண்டோட அப்படியே அலாசி போட்டுக்கிறோம். அதையும் வதக்கிட்டு வதக்கின பொருள் எல்லாத்தையுமே ஆற வைக்கணும். கேரட் கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து ஒன்றாவே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடவே வதங்கும் போது கொஞ்சம் புளி, உப்பு, கல்லுப்பு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆற வைக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் துருவி போட்டோம்னா சட்னி கொஞ்சம் நிறையா வரும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, கேரட் கொத்தமல்லி இது ரெண்டுலேயுமே விட்டமின் சி இருக்குது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே கேரட் கொத்தமல்லி ரெண்டுமே சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டுமே சரும பாதுகாப்புக்கு ஏற்றது. நார்ச்சத்து இதில் இருக்குது. கொத்தமல்லியை நம்ம தண்டோடு போடுறதுனால நம்மளுக்கு நார்ச்சத்து கூடவே சேர்ந்து கிடைக்குது. கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. கேரட் சாப்பிடாதவங்களையும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு நம்ம சாப்பிட வச்சு பழகிக்கலாம். இதை தக்காளி சட்னி மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா கொத்தமல்லி சட்னி மாதிரி இருக்கும். தாளிச்சிட்டு நம்ம இட்லி, தோசை, சாதம் எதுக்குன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.